வெல்கம் டு பாரத் எக்ஸாம்ஸ் அகாடமி மதுரை. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ் தகுதி தேர்வு, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்குரிய ஆன்சர் கீ வந்து செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபிக்ஷன் என்பதன் கலைச்சொல் வந்து புனைவு. ஆப்ஷன் டி புனைவு. ஃபிக்ஷன் புனைவு. கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தெரிவு செய்க. கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னால் ஆப்ஷன் ஏ செவ்விலக்கியம். கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னால் செவ்விலக்கியம். சேட்டலைட், அதே தான் கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். சேட்டலைட் வந்து செயற்கைக்கோள். ஆப்ஷன் டி செயற்கைக்கோள். நெக்ஸ்ட்டு கலைச்சொல் செயிலர்னால் மாலுமி அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? செயிலர் மீன்ஸ் மாலுமி. ஆகவே முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் 1978ஆம் ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின்படி எந்த வயது நிறைவடைந்த தமிழறிஞர்கள் விண்ணப்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா 58 வயது நிறைவடைந்த தமிழறிஞர்கள் நியமிக்கலாம். ஓகேங்களா? அப்போ 58. ஆன்சர் டி தான் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நீள் கூட்டல் உழைப்பு என்னும் சொல்லை சேர்த்தெழுத கிடைப்பது நீளுழைப்பு. ஆப்ஷன் டி நீளுழைப்பு. நெக்ஸ்ட்டு இடமெல்லாம் பிரித்தெழுதுங்கணும். இடமெல்லாம், இடம் கூட்டல் எல்லாம். ஆப்ஷன் பி இடம் கூட்டல் எல்லாம். நெக்ஸ்ட்டு வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வெண்மை கூட்டல் குடை. ஆப்ஷன் பி வெண்மை கூட்டல் குடை. தாவரங்களின் இளம் பருவத்திற்கான சொற்கள். இதற்கு ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா ஏபிசி மூணுலேயுமே குலை அப்படின்னு சொல்லி ஒன்று இடம்பெற்றிருக்கும். ஸோ குலைன்றப்போ மொத்தமாக ஒரு கொத்தாக இருந்தால் தான் அது குலைன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து இளம் பருவம் கிடையாது. ஸோ அதனால் ஆப்ஷன் டி பாருங்கள். பிள்ளை, மடலி, பைங்குல் இதெல்லாமே இளம் பருவத்திற்கான பெயர் சொற்கள். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏபிசி கிடையாது. சிறுபஞ்ச மூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் டேஸ் கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. 5 கருத்து. பஞ்சமூலம்னா பஞ்சம் அப்படின்னாலே பஞ்சதந்திரங்கள் எல்லாமே 5 தான் குறிக்கும். ஓகேங்களா? பாஞ்சுனா 5. ஸோ சிறுபஞ்ச மூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் 5 கருத்துக்கள் வந்து இடம்பெற்றுள்ளன. அதே மாதிரி திரிகடுகத்தில் உள்ள ஒவ்வொரு பாடலிலும் டேஸ் கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. 3 கருத்துக்கள் வந்து இடம்பெற்றுள்ளன. நம்ம திரிகடுகத்தில் ஒவ்வொரு பாட்டு முடிகிறப்பவே 3 அப்படின்ற வேர்ட் கூட இன்க்ளூட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க. உளரெனும் மாத்திரையார் அல்லால் பயவா கலரணையர் கல்லாதவர். ஸோ ஆப்ஷன் டி கல்லாதவர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. ஸோ செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்ற பொருள் நம்ம திருக்குறள் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இங்கே வந்து செவிச்செல்வம்ன்ற வேர்டே கிடையாது. அப்போ இது என்ன குறள்னு பார்த்தீங்கன்னா, அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூமித்தார் எல்லாம் உள்ள சம்திங் அந்த மாதிரி பூரித்தார் எல்லாம் உள்ள அந்த மாதிரி வந்து இது அருளுடைமை அந்த சம்மந்தமான திருக்குறளில் இது வரும். அதை போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு தன்வினை தொடரை கண்டறிக. தன்வினை தொடர் வந்து அவன் திருந்தினான். ஓகேங்களா? அவன் திருத்தப்பட்டான், அவன் திருத்தினான், அவன் திருத்துகின்றான் இதெல்லாமே வந்து பிறவினையில் வரும். ஓகேங்களா? செயற்பாட்டு வினையில் வரும். ஆனால் திருந்தினான் அப்படின்றது தன்வினை தொடர். ஓகேங்களா? அவன் திருந்தினான் அப்படின்றது தன்வினை தொடர். ஓகேங்களா? மிச்சம் எல்லாமே பிறவினை தொடர்களில் வரும். செய்வினை தொடர் அதே மாதிரி கவிதா உரை படிப்பித்தாள், கவிதாவால் படிக்கப்பட்டது, கவிதா படிக்காதே, கவிதா உரை படித்தாள். சில செய்வினை தொடர் வந்து கவிதா உரை படித்தாள். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இப்போ சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கணும். இப்போ வென்றதை பரணி பகைவரை ஆகும் பாடும் இலக்கியம்ன்றது தப்பாக இருக்குது. ஸோ இதில் கரெக்டான சென்டென்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஆகும். பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஆகும். ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். சரியான தொடர் எது கண்டறிந்து எழுதுக. ஸோ இது அதே மாதிரி தான் கொஞ்சம் ஒரு வேர்டை ஒரு சென்டென்ஸை வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. கரெக்டான சென்டென்ஸை கண்டுபிடிக்கணும். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாரதியார் பாடினார். ஆப்ஷன் டியில் இருக்க பாருங்கள். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாரதியார் பாடினார் தான் சரியான தொடர். இரிகேஷன் டெக்னாலஜி கலைச்சொல். இரிகேஷன் டெக்னாலஜி வந்து பாசன தொழில்நுட்பம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி பாசன தொழில்நுட்பம். ஏ யா ஆ ஓ ஏ ஆகிய வினா எழுத்துக்களுள் மொழியின் முதலில் வருபவை. ஆப்ஷன் டி ஏ யா ஏ இந்த 3 தான் மொழியின் முதலில் வரக்கூடிய வினா எழுத்துக்கள். ஓகேங்களா? ஏ யா ஏ எவன்
யார், ஏது அந்த மாதிரி வரக்கூடியது. ஓகேங்களா, இதான் மொழியின் முதலில் வரக்கூடிய வினா எழுத்துக்கள். தமிழ் எழுத்துக்களில் இன எழுத்து இல்லாத எழுத்து எது? ஸோ தமிழ் எழுத்துக்களில் இன எழுத்து இல்லாத எழுத்து பார்த்திங்கன்னா ஒன்று இடையின எழுத்துக்களும் நெக்ஸ்ட்டு வந்து ஆயுத எழுத்தும் தான். ஸோ இடையின எழுத்து ஆப்ஷனில் ஆயுத எழுத்து தான் அதுக்குரிய ஆன்சர். ஓகேங்களா, ஒளி வேறுபாடு அறிந்து பொருத்தமானதை தேர்ந்தெடு. ஸோ அறம் மீன்ஸ் ஒரு கருவி. அறம்னா நேர்மை, தர்மம் அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் டி பாருங்கள், அறம் ஒரு கருவி, அறம் தர்மம். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பிழையான சொல். பின்வரும் சொற்களை திருத்தி கரெக்டாக எழுதணும். பிழையான சொற்களில் வந்து எல்லாமே நகர எழுத்துக்கள் எல்லாமே வேறு வேறு நகரங்களில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி பாருங்கள், தென்றல், கண்டம், மண்டபம் அதான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பூங்கொடி என்னும் காவியத்துக்காக டேஸில் தமிழக அரசு முடியரசன் அவர்களுக்கு பரிசு வழங்கியது. 1966 பூங்கொடி இதழுக்காக முடியரசனுக்கு தமிழக அரசு பரிசு கொடுத்தாங்க. ஸோ 1966 ஆப்ஷன் டி. கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதியவர் யார்னா கண்ணதாசன் அவர்கள். கவி பேரரசு கண்ணதாசன் அவர்கள் தான் கலங்காதிரு மனமே என்ற பாடலை பாடியவர். தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என வீரமாமுனிவருக்கு புகழாரம் சூட்டியவர் யார்? தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என வீரமாமுனிவருக்கு புகழாரம் சூட்டியவர் அபி சேதுப்பிள்ளை அவர்கள். சென்னையில் உள்ள எப்பகுதியில் சமயப்பணி ஆற்றினார் ஜி.யு. போப்? சென்னையில் இருக்க எந்த இடத்துல வந்து சமயப்பணி ஆற்றினார்னா சாந்தோம். அங்கே தான் ஃபஸ்ட் வந்து தங்கி அந்த இடத்துல தான் சமயப்பணி ஆற்றுகிறார். அடுத்து சரியான தொடரை கண்டறிக. ஸோ நிலம், நீர், தீ, காற்று, வான் என்பன ஐம்பூதங்கள். ஸோ எல்லாத்துலேயுமே நிலம் கடுத்து கமா வரணும், நீர் கடுத்து கமா, தீ கடுத்து கமா, காற்று கடுத்து கமா வரணும். ஆனால் வானுக்கு அப்புறம் வரக்கூடாது, ஏன்னா அதுக்கடுத்து சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. என்பன ஐம்பூதங்கள், லாஸ்ட்டு ஃபுல் ஸ்டாப். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். மரபு பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. யானை வந்து கர்ஜிக்கும் தவறு, யானை கத்தும்ன்றது தவறு, யானை கூச்சலிடும்ன்றது தவறு. ஸோ யானை பீலிரும். ஆப்ஷன் பி யானை பீலிரும். அதே மாதிரி பொருத்தமானதை தேர்ந்தெடு. நேற்று மழை பெய்யும் அப்படின்றதுக்கு தவறு, நேற்று மழை பெய்தது கரெக்ட். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நேற்று மழை பெய்தது. பலவின்பால் சொல்லை கண்டறிக. ஸோ ஒன்றன்பால் பலவின்பால் ரெண்டுமே அக்ரிணை தொடர்புடைய பால். ஓகேங்களா, அப்போ இதில் அக்ரிணை பார்த்தீங்கன்னா மாடுகள் காடுன்னு இருக்குது. பலவின்பால்ன்றது அக்ரிணையிலேயே அதிகமானது, அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்களை குறிக்கக்கூடியது. ஸோ மாடுகள் அப்படின்றது தான் பலவின்பால் குறிக்கக்கூடிய சொல். பலர்பால்ன்றது உயர்திணையிலே நிறைய பேர் இருக்கிறது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவர்கள். ஸோ அவர்கள்ன்றப்போ உயர்திணையை குறிக்கிது, அதிகமான நபர்களையும் குறிக்கிது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எதிர்ச்சொல் தருக. ஈதல் அப்படின்றதுக்கு எதிர்ச்சொல். ஈதல்னால் கொடுக்கறது, உதவி பண்ணுறது. ஸோ அதுக்குரிய எதிர்ச்சொல் வந்து ஏற்றல். கொடுக்கறதுன்றப்ப ஈதல்னால் அதுக்குரிய எதிர்ச்சொல் ஏற்றல். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சரியான இணையை தேர்ந்தெடு. ஸோ கீர்த்தினா புகழ். ஓகேங்களா, கீர்த்தி அடைதல்னு சொல்லுவாங்க, புகழ் அடைகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, கீர்த்தினா புகழ். அழகிய மரம் எந்த எச்ச வகையை தெரிவு செய்க. அதாவது எந்த எச்ச வகைன்னு கேட்டிருக்காங்க. அழகிய மரம் ஆழ முடிஞ்சிருக்கு. ஸோ ஆழ முடிகிற மேக்ஸிமம் வந்து குறிப்பு பெயரெச்சமாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது அழகிய மரம்ன்றது ஒரு பெயரெச்சம் நம்மளுக்கு தெரியும். பெயரெச்சத்தில் என்ன வகைன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பு பெயரெச்சம். ஆப்ஷன் சி. நில் என்ற வேர்ச்சொலின் வினையாளனையும் பெயர் வந்து நின்றவன். ஓகேங்களா, ஆப்ஷன் பி நின்றவன். இங்கே வந்து ஒரு கண்டென்ட் ஒரு தியரி கொடுத்துட்டாங்க. இந்த இதில் இதிலே ஆன்சர் இருக்கும். அதை வச்சு கீழே இருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நம்ம டிக் பண்ணணும். ஸோ ஆன்சர் மட்டும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நாலந்தா பல்கலைக்கழகம் அமைந்திருந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா ராஜ்கேர். அதே மாதிரி நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்த மாணவர்களின் எண்ணிக்கை 10,000 மாணவர்கள். நாலந்தா பல்கலைக்கழகம் யார் காலத்தில் கட்டப்பட்டதுன்னா ஃபஸ்ட் லைன்லேயே இருக்கும், செகண்ட் லைனில் இருக்க பாருங்கள், குப்தர்கள் காலத்தில் கட்டப்பட்டது. ஸோ ஆப்ஷன் வந்து குப்தர்கள். முதல் உண்டு உறைவிட பல்கலைக்கழகம் எதுனா நாலந்தா பல்கலைக்கழகம். நாலந்தா பல்கலைக்கழக நூலகத்தில் உள்ள நூல்களின் எண்ணிக்கை 90 லட்சம். இரு வினைகளில் பொருள் வேறுபாடடைந்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்கவும். ஸோ சேர்த்து, நானும் என் தம்பியும் சேர்ந்து பணத்தை சேர்த்து மகிழ்ந்தோம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சேர்ந்து அந்த வேர்டில் வரணும், அந்த சென்டென்ஸில் வரணும். சேர்த்து அப்படின்றது அந்த சென்டென்ஸில் வரணும்.
அதே மாதிரி விரிந்து விரித்து, விரித்த நூலால் அறிவு விரிந்தது, பூவிதழ் விரிந்தது, மயில் தோகை விரித்து, ரெண்டுமே சரியானது. ஸோ ஆப்ஷன் சி 1 மற்றும் 3 சரி. ஒற்று பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. ஒற்று பிழையற்ற தொடர் வந்து தண்ணீர் தொட்டி. இங்கே இத்து போட தேவையில்லை. ஸோ இங்கே ஒற்று வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஒற்று பிழையற்ற தொடர் வந்து தண்ணீர் தொட்டி. ஒரு பொருள் பன்மொழியை கண்டறிக. உலகம். உலகம் அப்படின்றதுக்கு அதுக்கு வேறு உலகம்ன்றதுக்குரிய பொருள் பார்த்திங்கன்னா கொண்ட சொற்கள் தரணி மற்றும் நானிலம். உலகம் அப்படின்ற பொருள் தரக்கூடிய பிற சொற்கள் பார்த்திங்கன்னா தரணி, நானிலம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். மேதி என்பதன் பொருள். அங்கே பொருள் கேட்கல, பொருந்தா சொல். மேதி அப்படின்றதுக்கு பொருந்தாத சொல் கேட்குறாங்க. மேதி அப்படின்னா எருமை அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ எருமை ஆல்சோ ஒரு மாடு தான். ஸோ மாடு எருமை ரெண்டுமே ஒரே மீனிங். பகடுன்னு சொல்லியிருக்காங்களா, பகடு அப்படின்னாலும் மாடுன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா. ஸோ இந்த 3மே ஒரே மீனிங் தான். ஸோ டி பாருங்கள் வேரி. ஸோ வேரினா இதழ் தேன் மொட்டு அதாவது மலர்களில் இருக்க அந்த தேன் இருக்கும்ல, அந்த பிளேஸ் தான் வேரின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. தேன் மொட்டு அந்த மாதிரி மீனிங் வரும். ஸோ அது வந்து தவறான ஒன்று. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தான் வேரி தான் கரெக்டான ஆன்சர். பொருந்தாத சொல் வந்து வேரி. ஒரே பொருளை தரும் இரு சொற்கள். விசும்புனா நம்மளுக்கு எல்லாம் தெரியும் வானம், இன்னொன்று வந்து ஆகாயம். ஸோ ஆகாயம் வானம். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கும்பி என்பதன் பொருள் வந்து வயிறு. ஆப்ஷன் பி வயிறு. கும்பி என்பதன் பொருள் வயிறு. பழமொழியின் பொருளை தெரிவு செய்க. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு நம்மளுக்கு தெரியும். ஸோ ஆப்ஷன் ஏ. விருந்தும் மருந்தும் 3 நாட்கள். ஸோ ஆப்ஷன் பி விருந்தும் மருந்தும் 3 நாள் அப்படின்றது சரியான விடை. அடுத்து பழமொழி உணர்த்தும் சரியான பொருள். மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கலாமா அப்படின்னா மண் குதிரையை வச்சு ஆட்டலைன்னா அந்த மண் வந்து கரைஞ்சி போயிடும். ஸோ அப்போ வந்து தகுதி இல்லாதவரை நம்பி நம்ம ஒரு செயலில் இறங்கலாமா. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை தேர்வு செய்க. நிறை. ஸோ ஆப்ஷன் சி நிறை இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பொருள் தரும் ஓர் எழுத்து. உயர்வு அப்படின்ற பொருள் தரும் ஓர் எழுத்து வந்து சே. ஆப்ஷன் சி சே. நெக்ஸ்ட்டு எனக்கு சில்க் சட்டை இருக்கிறது. இதில் பேச்சு வழக்கு தொடரில் பிழை திருத்தம். சில்க் சட்டை அப்படின்றதுக்கு தமிழில் என்னன்னா இப்போ சில்க்னா நம்மளுக்கு தெரியும் பட்டு. ஸோ பட்டு சட்டை. ஆப்ஷன் சி பட்டு சட்டை. கீழ்காணும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக. அது ஒரு இனிய பாடல். ஸோ ஒருன்றது எழுத்து என்னன்னா உயிரெழுத்தில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உயிரெழுத்தில் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல அது யூஸ் பண்ணக்கூடாது, அஃதுன்றது தான் யூஸ் பண்ணணும். ஸோ அஃது ஒரு இனிய பாடல் அப்படின்றது தான் சரி. ஆப்ஷன் ஏ. ஊர் பெயரின் மருவை எழுதுக. மன்னார்குடினா மண்ணை நம்மளுக்கு தெரிஞ்ச ஒன்று தான். ஆப்ஷன் சி மண்ணை. 7 சீர்களை கொண்ட ஈரடி வெண்பாக்களால் ஆன நூல் திருக்குறள். 7 சீர் ஈரடி வெண்பா எல்லாருக்கும் தெரியும் திருக்குறள் நூல். ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவுலா ஊக்கம் உடையான் உலை. ஸோ ஆப்ஷன் ஏ உடையான் இஸ் த கரெக்ட் ஆன்சர். வள்ளுவர் வழி நின்று விடை தருக. ஒழுக்கமாக வாழும் அனைவரும் டேஸ் அடைவர். ஒழுக்கத்தில் எய்துவர் மேன்மை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ மேன்மை அடைவாங்க. ஒழுக்கமானவங்க மேன்மை அடைவாங்க. ஸோ ஆப்ஷன் டி மேன்மை அடைவர். டிரான்ஸ்பரண்ட் கலைச்சொல். டிரான்ஸ்பரண்ட்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒளி ஊடுருவ தான் டிரான்ஸ்பரண்ட்னு சொல்லுவாங்க. ஒளி ஊடுருவ காட்சி. ஸோ ஆப்ஷன் ஏ ஒளி ஊடுருவ காட்சி. அதே மாதிரி கலைச்சொல் அறிக. நானோ டெக்னாலஜி. நானோ டெக்னாலஜினா மீனூன் தொழில்நுட்பம். ஆப்ஷன் பி மீனூன் தொழில்நுட்பம். சேம் கலைச்சொல் தருக. வாழை. வாழைக்கு வந்து பள்ளத்தாக்கு. வாழைனா பள்ளத்தாக்கு. அதே மாதிரி அட்வொகேட். அட்வொகேட்னா வழக்கறிஞர். இங்கே பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர்னு ஒன்று இருக்கும், வழக்குரைஞர்னு ஒன்று இருக்கும். ஸோ வழக்குரைஞர் வேறு, வழக்கறிஞர் வேறு. அட்வொகேட்னா வழக்கறிஞர் தான். ஸோ ஆப்ஷன் ஏ வழக்கறிஞர். டைரக்டிங். டைரக்டர்னால் நமக்கு எல்லாம் தெரியும், டைரக்டர், டைரக்ஷன் எல்லாமே இயக்குனர், இயக்குதல் சம்மந்தமானது. ஸோ ஆப்ஷன் சி இயக்குதல். குறில் நெடில் மாற்றம். கோல். ஸோ கொல் அப்படின்னா பெற்றுக்கொள்வது. கோல்னா கோல் மூட்டுதல்னு சொல்லுவாங்கள்ல, கோல் சொல்லுதல். ஒருத்தவங்கள பற்றி இவங்கள பற்றி இங்கே போய் கோல் சொல்கிறது. ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்கள், பெற்றுக்கொள் கோல் சொல்லல். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து குறில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி வேறுபாடு வருமாறு ஒரே தொடரில் அமைக்க. ஸோ மலை இப்போ நெடில் சொல்லாக மாற்றினா மாலை. ஸோ மலை மாலை. ஆப்ஷன் சியில் இருக்குது பாருங்கள், மலை மாலை. மக்கள் மலையில் மாலை நேரத்தில் ஏறினர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பிழை திருத்தம் சந்திப்பிழை. வண்ணம் கூட்டல் படங்கள் வண்ணப்படங்கள். ஸோ ஆப்ஷன் சி வண்ணப்படங்கள்.
நடுவண் அரசு உ.வே.சா அவர்களின் தமிழ் தொண்டினை பெருமைப்படுத்தும் வகையில் 2006ஆம் ஆண்டு டேஸ் வெளியிட்டு சிறப்பித்ததுனா அஞ்சல் தலை வெளியிட்டது. ஸோ ஆப்ஷன் டி அஞ்சல் தலை. துரைமாணிக்கம் எனும் இயற்பெயர் கொண்ட கவிஞர் துரைமாணிக்கம் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள். ஆப்ஷன் டி பாவலரேறு பெருஞ்சித்திரனார். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் என புகழப்படுபவர். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் தேவநேய பாவாணர். ஆப்ஷன் சி தேவநேய பாவாணர். ஏலாதி அப்படின்ற நூலின் ஆசிரியர். ஏலாதி நூலின் ஆசிரியர் கனிமேதாவியார் அவர்கள். ஆப்ஷன் சி கனிமேதாவியார். நல்லாதனார் திரிகடுகத்தோட ஆசிரியர்கள். ஸோ குழப்புவாங்க நிறைய பேர். திரிகடுகம் தான் நல்லாதனார், ஏலாதி கனிமேதாவியார். அவன் எனும் ஆண்பால் பெயர் சொல்லின் சரியான வினைமுடியை தெரிவு செய்க. அவன் வந்தான். ஸோ லாஸ்ட் இன்ல தான் முடியணும். ஸோ அவன் வந்தான். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அவரல பிறவை என தொல்காப்பியம் குறிப்பிடும் திணை அக்ரிணை. அதாவது உயர்திணை அக்ரிணையில் சொல்லியிருப்பாங்க. உயிருள்ள பொருட்களை தவிர்த்து பிற திணைகள் எல்லாம் அவரல பிறவை, அவைகள் தவிர மிச்சம் எல்லாமே அக்ரிணை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் தொல்காப்பியர். ஸோ அவரல பிறவைன்றது அக்ரிணையை குறிக்கக்கூடியது. அதுக்கடுத்து பாருங்கள், சொல்லையும் பொருளையும் பொறுத்துக. தீர்வனா நீங்குபவை கரெக்டு, தெளிவுனா நற்காட்சி கரெக்டு, ஓறுதல் அப்படின்னா நல்லறிவுன்றது கரெக்டு, கூற்றவா அப்படின்றது பிரிவுகள்ன்றது கரெக்டு. ஸோ ஆப்ஷன் 1 2 3 4 ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். தொடர்வகை அறிந்து சரியான விடையை தெரிவு செய்க. அப்துல் நேற்று வருவித்தான். ஸோ இது தன்வினை கிடையாது, பிறவினை தொடர். ஆனால் அப்துல் நேற்று வந்தான் அப்படின்னா கூட தன்வினை. வருவித்தான்றப்போ பிறவினை தொடர். ஆப்ஷன் டி பிறவினை தொடர். தேடு என்னும் வேர் சொல்லின் வினையெச்சத்தை தெரிவு செய்க. வினையெச்சம் அப்படின்றப்போ அல முடியக்கூடியதாக இருக்கணும். ஸோ தேடி. ஓகேங்களா, ஆப்ஷன் டி தேடி. வேர்ச்சொல்லில் இருந்து வினைமுற்று சொல்லை கண்டறிக. கேள் அப்படின்னா கேட்டான் அப்படின்றப்ப முடிஞ்சிடும், அதான் வினைமுற்று கேட்டான். இதில் இருக்க மிச்ச ஆப்ஷன் பார்த்திங்கன்னா முடியாது. கேட்டு, கேட்ட, கேட்கும் இதெல்லாமே திரும்ப அதுக்கடுத்து ஒரு வேர்டு ஏதாவது ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் கேட்டான் அப்படின்றப்போ முடிஞ்சிடும், அந்த இடத்துல அந்த வேர்டு சென்டென்ஸ் முடிஞ்சிடும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். தனிந்தது வேர்ச்சொல் தனி. ஆப்ஷன் சி தனி. ஒருமை பன்மை அறிந்து சரியான தொடரை தேர்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான், அவன், அல்லன். எழுதியது இவள் அல்லல். அவர்கள் கவிஞர்கள் அல்லர். ஸோ இது மூணுமே தப்பு. இவை பூக்கள் அல்ல. ஓகேங்களா, இது கரெக்டு. ஸோ ஆப்ஷன் சி இவை பூக்கள் அல்ல, அதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கை என்பதன் பொருளை தேர்க. கை அப்படின்னா ஒழுக்கம்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் சி ஒழுக்கம். எதிர்ச்சொல் சேர்த்தல்னா எதிர்ச்சொல் நீக்குதல். ஆப்ஷன் ஏ நீக்குதல். எங்கே, எதற்கு, எப்படி இதில் என்ன நிறுத்தற்குறி வரும்? எல்லாமே கொஸ்டின்ஸ் தான். ஸோ கொஸ்டின் மார்க் வினாக்குறி தான் வரணும். ஆப்ஷன் ஏ வினாக்குறி. ஒரே எழுவாயில் பல தொடர்கள் வருகின்ற இடங்களில் எவ்வகை நிறுத்தற்குறி இட வேண்டும்னா அரைப்புள்ளி. ஓகேங்களா, அரைப்புள்ளி இடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே எழுவாயில் பல தொடர் இருந்துச்சுன்னா. குற்றமுறையீட்டு மனு, அது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா கம்ப்ளைண்ட் பெட்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்ப்ளைண்ட் பெட்டிஷன். ஆப்ஷன் டி. ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல். டப்பிங்னா ஒலி சேர்க்கை. ஓகே, ஒலி சேர்ப்புன்னு சொல்லுவாங்க, ஒலி சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. டப்பிங் ஆர்டிஸ்ட்னா ஒலி சேர்க்கை நிபுணர்னு சொல்லுவாங்க. ஸோ ஏ ஒலி சேர்க்கை. டப்பிங்னா ஒலி சேர்க்கை. அதே மாதிரி எக்ஸ்கவேஷன் நேரான தமிழ் சொல் எது? எக்ஸ்கவேஷனுக்கு அகழ்வாராய்ச்சி. இங்கே எக்ஸ்கவேஷன் நடக்குதுன்னு சொல்லுவாங்க. கீழடி நடந்தப்போ கூட கீழடி எக்ஸ்கவேஷன் சொல்லியிருப்பாங்க. ஸோ எக்ஸ்கவேஷன் அப்படின்னா அகழாய்வு, அகழ்வாராய்ச்சி அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ. அதே மாதிரி அல்ட்ரா வயலட் ரேஸ்க்குரிய தமிழ்ச்சொல் பார்த்திங்கன்னா புற ஊதா கதிர்கள். அல்ட்ரா வயலட்னாலே ஊதா. ஸோ ஆப்ஷன் சி புற ஊதா. கேவ் பெயிண்டிங் அப்படின்றதுக்கு தமிழ் சொல் குகை ஓவியம். கேவ் பெயிண்டிங்னா குகை ஓவியம். ஒற்றுப்பிழையை கண்டறிக. ஸோ கனா கண்டேன் அது கரெக்டு. திருவளர் செல்வனும் கரெக்டு. குதிரை தாண்டியது கரெக்டு. ஓடா குதிரை. ஸோ ஓடான்றப்போ அது ஒரு பெயர் எச்சத்தை குறிக்கக்கூடியது. ஸோ கண்டிப்பாக அங்கே என்ன வரணும்? இக்கு வரணும். ஓகேங்களா, வல்லினம் இடத்துல மிகும். ஸோ ஓடா குதிரை அப்படின்றப்போ தவறான ஒன்று. ஆப்ஷன் பி தான் ஒற்றுப்பிழை அங்கே இருக்குன்னு அர்த்தம். எழுத்து பிழையற்ற தொடர் பார்த்திங்கன்னா கிணற்றில் போட்டேன், சுவற்றில் வரைந்தேன், சுவரில் வரைந்தேன், பூமியை வலம் வருவேன். ஸோ வலம் தவறாக இருக்குது. வயிறு பசிக்கிறது கரெக்டு. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அதில் எழுத்து பிழை கிடையாது. சரியான வினைச்சொல் ஓடுதல், மா, போ, நன்மை. ஓடுதல் அப்படின்றது தொழிற்பெயர், மா, நன்மை எல்லாமே பெயர் சொற்கள். ஸோ போ அப்படின்றது தான் வினைச்சொல். ஓகேங்களா, ஆப்ஷன் சி போ. செயலை குறிக்கும் சொல்
செயலை குறிக்கும் சொல் தான் வினைச்சொல். ஒரு செயலை குறிக்கிற சொல் தான் வினைச்சொல். ஸோ ஆப்ஷன் பி வினைச்சொல். மரபு தொடருக்கு ஏற்ற பொருள் பால் பருகுன்னு சொல்லணும். பால் பருகு, தண்ணீர் குடி. ஸோ ஆப்ஷன் பால் பருகு, ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சேவல் மரபு தொடர், சேவல் கூவும். ஓகேங்களா, கோழி தான் கொக்கரிக்கும், சேவல் கூவும். ஸோ ஆப்ஷன் சி சேவல் கூவும். கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல், அதுக்குரிய பொருள் பார்த்திங்கன்னா ஒரு எதிர்பாராத நிகழ்வு. கிணறு வெட்ட பூதம் போதா, அது நம்ம எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு. ஸோ ஆப்ஷன் ஏ எதிர்பாரா நிகழ்வு. வாழையடி வாழையாக அப்படின்னா தலைமுறை தலைமுறையாக. ஆப்ஷன் பி தலைமுறை தலைமுறையாக அப்படின்றது ஆன்சர். உவமை தொடரின் பொருள் எழுதுக. ஆயிரங்காலத்து பயிர், அப்போ நீண்ட காலமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ஆயிரங்காலத்து பயிர்னு சொல்லுவாங்க. அப்போ ரொம்ப வருஷமாக அது இருக்குதுன்னு அர்த்தம் அந்த இடத்துல. ஸோ நீண்ட காலமாக இருப்பது ஆப்ஷன் ஏ. ஆயிரங்காலன்றாங்க, ஆயிரங்காலம் இருக்குன்னு அவசியம் இல்லை, நீண்ட காலம் அப்படின்றது அது பொருள். வெறுப்பு அப்படின்னா பொருத்தமான பொருள் பார்த்திங்கன்னா மலை. வெறுப்புனா மலை. சரணாலயம் என்பதன் வேறு பெயர். ஸோ இது சரணாலயம்ன்றப்போ புகலிடம்னு சொல்லலாம், அதே மாதிரி காப்பகம்னு சொல்லுவாங்க. அது ரெண்டுமே வரலாம். ஸோ ஆப்ஷன் டி இல்லை ஆப்ஷன் சி ரெண்டுமே கரெக்டுன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ நீங்கள் என்ன போட்டிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இதுக்கு மேக்ஸிமம் காப்பகம் அப்படின்னும் சொல்கிறாங்க, புகலிடம் வரும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ நான் செக் பண்ண வரைக்கும் ரெண்டுமே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எது வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, சரணாலயம் என்பதன் வேறு பெயர் புகலிடம் ஆர் காப்பகம். முரளும் கூடிய பொருள் முழங்கும்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் டி முழங்கும். இரு பொருள் தருக. சொல்லுக்குரிய வேறு இரு பொருள் பார்த்திங்கன்னா சொல்னா மொழி, சொல்னா நெல்லுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதுக்குரிய எல்லா ஆன்சர் கீஸுமே செக் பண்ணிட்டோம். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.